அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இவங்க திருப்பரங்குன்றத்தை முதல்லே முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்த பண்ணாங்க. 144 போட்டிருந்த போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதை மீறி நாங்க வந்துட்டு அந்த மலையை முற்றுகையிடுவோம்னு சொல்லும்போது, இவர்களுக்கு ஆதரவாக மக்கள் சக்தி திரண்டு வந்திருக்கணும். வரவே இல்ல. அதன் பின்பு இவங்க கோர்ட்ல போயிட்டு அனுமதி வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அயோத்தியாவ மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தன்னாங்க. அந்த கூட்டத்துக்காவது மக்களுடைய கூட்டம் வந்து எழுச்சியா வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுவும் இல்ல. அப்போ மக்கள் வந்து மதுரை மக்கள் இவங்கள புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்றதற்கு இதுவே முதல் சாட்சி. இந்துக்களுக்கு இங்க எந்த ஒரு பயமும் இல்லை என்பதற்கும் இது ஒரு முதல் சாட்சி. இந்த மாநாடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநாடு வந்து இவங்க ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் எதுவுமே ஆன்மீகம் சம்பந்தமாவே இல்ல அப்படின்றத காட்டிக் குடுக்குது. என்ன தீர்மானம் போடுறாங்க? திருப்பரங்குன்றத்தின் மலையின் மீது உச்சியில வந்துட்டு நாங்க கார்த்திகை தீபம் ஏத்துவோம் அப்படின்றாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பகல்காம் பிரச்சனையும் இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. தமிழகத்தில் உள்ள கோயில்கள்ல இருந்து இந்து சமய அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் அப்படின்றாங்க. தேர்தல்ல வந்து இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. ச சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் அப்படின்றாங்க. இந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்பதை தாண்டி ஒரு விஷயம் கூட ஆன்மீகம் சம்பந்தமாக எதுவுமே இல்ல.